மக்களே, வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ். நிறைய பேர் மார்னிங்ல இருந்து இந்த சத்தியம் பண்ணதை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நான் அதை வந்து ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்கல. அம்மாவை இப்போதைக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக டெம்பரரியாக பண்ண ஒரு சத்தியமாக தான் என் மைண்டுக்கு தோணுச்சு. அதாவது நான் அதை பற்றி நான் ரொம்ப அதிகமாகவே அதில் பேசிக்கல. பட் இப்போ அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம பாரியா சார், நம்ம டயலாக் ரைட்டருமே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சத்தியம் பண்ணாங்க இல்லையா, காவேரி சாரதம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பிக்சரை ஷேர் பண்ணி யார் என்ன சொன்னாலும் செல்லாது, அணை போட்டு தடுத்தாலும் நில்லாது அப்படின்னு சொல்லி. ஸோ காலையிலேருந்து நிறைய கமெண்ட்ஸையுமே பார்த்துருப்பாரு போல். ஸோ அதுக்கு நம்ம எல்லார் ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அவருடைய இந்த ரெண்டு வரிகள். யார் என்ன சொன்னாலுமே அது வந்து செல்லாது, எவ்வளோ பெரிய அணையே வந்து தடுத்தாலும் அது வந்து நெல்லாது. ஸோ அதுக்கு பேர் தான் காதல். எல்லாமே வந்து ஜஸ்ட் அவங்க அம்மாவுக்காக அவங்க பண்ண சத்தியம் தான். ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு முக்கியம் அவங்க அம்மாவை பழைய நிலைமை கொண்டு வந்து அவங்க ஃபேஸஸ்லாம் ஹாப்பியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயே அடுத்த நிமிஷமே விஜய் வந்து நின்னாலும் அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் விஜயை பார்த்தாலே வந்து விஜய் தான் முக்கியம், அம்மாவை விட விஜய் தான் முக்கியம்னு சொன்னவங்க தான் காவேரி. பட் இப்போ அவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே அந்த சூழ்நிலை. ஏன்னா குடும்பத்தை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா, அப்பா இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பில் நம்ம காவேரி இருக்காங்க. கன்ஃபார்மாக இது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அவங்க விஜய் கூட சேர்ந்துருவாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராமா நடக்கணும், அதுக்கு பேர் தான் சீரியல். அதை அந்த மாதிரி அழகாக மூவ் பண்ணுவாங்க. எப்போவுமே பிரவீன் சார் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், அவங்க வந்து டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செம்மையாக திட்டணும் டீமை, நேற்று எபிசோட் பார்த்து செம்மையாக வந்து பாராட்டணும். அதே தான், ஒரு 2 நாள் இப்படி இருந்தால் 2 நாள் அப்படி இருக்கும். சீரியல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மூவ் ஆகணும். அதே மாதிரி இந்த சத்தியம் வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, அம்மாவுக்கான கண் தொடைப்பாக தான் வச்சிருக்காங்க. ஏன்னா சத்தியம் பண்ணிட்டாங்க, அச்சோ அந்த லைஃப் அவங்க வாழ ஸ்டார்ட் பண்ணாங்களே, அதை தூய்மையாக மறந்துடுவாங்களோ அப்படின்லாம் யோசிச்சோம். பட் அடுத்த செகண்டே காவேரி வந்து அதை தான் நினச்சி பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு மெயின் ரீசன் இருக்கும், பிஹைண்ட் தட் கன்ஃபார்மாக ஒரு ரீசன் இருக்கும். அதனால பாரி சார் சொன்ன மாதிரி எந்த ஒரு அணை போட்டு தடுத்தாலும் நிற்க முடியாது விஜய் அண்ட் காவேரியோடைய காதலை அப்படின்றது தான் அவர் சொல்ல வந்திருக்காரு. இது போதும் இன்னைக்கு வந்து நமக்கு ஆறுதலாக இருக்கும். அப்கமிங் எபிசோட என்ஜாய் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோமோ வரதுக்குமே ஹைலி சான்சஸ் இருக்கு. ஏன்னா ப்ரோமோ கண்டென்ட் எல்லாம் நேத்தோட ஓவர் ஆயிடுச்சு இல்லையா. இன்னைக்கு எபிசோட் அண்ட் நாளை வர 2 எபிசோட்ஸும் சேர்த்து வச்சு ஏதாச்சும் ஒரு ப்ரோமோ கொடுத்தா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். மாமியோட என்ட்ரி கவிதா மேம் என்கிட்ட சொன்னது வந்து 20 or 20th அப்புறம் வந்து என்னோட என்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பங்கஜ மாமி என்ட்ரி பார்க்கலாம், அவங்களோட என்ட்ரி எப்படி இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஃபன்னா மூவ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம மகாநதியை. இவ்வளோ நாள் பார்த்தது மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஒரு லவ் ட்ராக்கை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ல கொண்டு வர போறாங்க. ஸோ எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுவோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.